பிக் பாஸ்ல அவர் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் எனக்கு வந்தது. அதற்கு பிறகு திருமணத்துக்கு அவர் இருக்கும்போதே நாங்கள் திருமணம் பண்ணோம். அந்த திருமணத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளோட மொட்டை எடுக்கிறது. இப்போ அவங்களுடைய மரணத்துக்கு வந்தபோது என்னால் நினைச்சே பார்க்க முடியல. சில நேரத்தில் நானே தடுமாறி சில முடிவுகள் எடுக்க போனால் இது எடுக்காத அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருக்கும்போது முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா தான் கன்னிகாவாக கிடைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கல்யாணத்துக்கு பிறகுதான் இவங்க அண்ணன் தம்பிங்க அக்காங்க எல்லா சொந்த பந்தத்தையும் ஒன்றா சேர்த்து குடும்ப ஃபோட்டோவே ஐ திங்க் நான் எடுத்தது தான் நினைக்கிறேன். இது நல்ல ஒரு கேள்வி. 2026 யார் ஆட்சிக்கு வருவாங்க? மக்கள் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க வருவாங்க. இது யார்? எது எப்படியோ அரசியல் ஒரு பக்கம், சினிமா ஒரு பக்கம். நாங்கள் அவர் அரசியல் தலைவராக ஒரு பக்கம் பார்த்தாலும், சினிமா இன்னைக்கு உலக நாயகனாக பார்த்தாலும், அதை இது ரெண்டுக்கு மீறி ஏதோ ஒரு பந்தம் எங்களுக்கும் அவருக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. வெளியில என் பாட்டு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம். அதுக்கு எல்லா பாட்டும் பிடிச்சிக்கணும்னு ஒருத்தமை. அவங்களுக்கு நீங்க என்ன ரிப்ளை? ஒண்ணுமே கிடையாது. நான் அவங்களுக்காண்டி எழுதல, படத்துக்காண்டி எழுதினேன். ஸோ உங்க 2 பேருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து நான் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சில ஃபோட்டோஸ் நான் பார்க்கும்போது ஓகே இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தி நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபோட்டோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவா? ஆமா 2014 அவங்களோட பர்த்டே. அன்னைக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து ஒன்னா கோயில் போயிருந்தோம். அழகா அந்த குங்குமம் எல்லாம் வச்சிருந்தோம். மனசு வந்து ரொம்ப படபடுத்துச்சு. எப்படியாவது ஒரே ஒரு போட்டோ இவரோட எடுத்துடணுமே. ஏன்னா நான் செல்ஃபி எடுத்திருக்கேன், அது சரியா வராது இல்ல. ஆனா போட்டோவா எடுத்தாதானே ஞாபகமா அழகா இருக்கு சொல்லிட்டு இங்க வந்து அப்போ படம் பண்ண இயக்குனர் இருந்தாங்க, அப்போ ஸ்நேகன் இருந்தாங்க. அப்போ அவசரமா ஒரே ஒரு போட்டோ இவரோட எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் நின்று ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்போம். இப்ப எந்த வடிவம் இல்ல, ஒரு ஸ்கிரீன் போட்டு முதல் போட்டோ அது வந்து வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத போட்டோ. அது எனக்கு இது வரைக்கும் நாங்க எடுத்ததுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு போட்டோ ஃபர்ஸ்ட். அப்ப ஆனா அது ஃபர்ஸ்ட் போட்டோ கிடையாது, செல்ஃபி எடுத்ததா ஃபர்ஸ்ட் போட்டோ. போட்டோவான்னு பார்த்தா இந்த போட்டோ தான் ஃபர்ஸ்ட் போட்டோ. ஆமா, அது என்ன சும்மா அந்த அளவுக்கு பயத்திலேயே எடுக்கிறது. லவ் வந்து முழுமையா நாங்க அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு காலகட்டம். குறிப்பா நான் ஒரு பயத்திலேயே இருப்போம்ல, இதுதான் கிளியரா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா எடுத்து. என்ன செல்ஃபினா என்ன, ஒரு பார்த்து ஒரு வாரம் 4 நாள்ல செல்ஃபி எடுத்திருப்பேன். இது ஒரு 10 நாள்ல எடுத்தது. ஏன்னா ஜூன் மாசம் 2014 தான் நாங்க மீட் பண்ணோம். அந்த மந்த் தான் சாரோட பர்த்டே. ஸோ அப்ப எடுத்ததுதான். ஸோ மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சார் வந்து ஒரு நல்ல மகன் அப்படின்னு சொல்லிட்டு. சமீபத்துல அப்பா வந்து தவறி இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய போட்டோ பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா இதை பத்தி கேட்கணும், அவங்க அப்பா பத்தி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்பாவுக்கு நான் வந்து அவங்களுடைய இறுதி நாட்கள்ங்கிறத விட இறுதி வருடங்கள்ல நிறைய நல்ல நிகழ்வுகள் நடத்துனதுக்கு காரணமே என்னுடைய மனைவி தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மறுபடியும் குடும்பத்தோடு போய் இணைவதற்கும், இணைந்த குடும்பத்தை பிரிஞ்சு கிடந்த பெரும் குடும்பத்தை இணைத்ததற்கும் முழு காரணம் அது. இது வந்து முழுக்க முழுக்க கொடுமுடின்னு ஒரு ஊர். அதான் அந்த சேலத்துக்கு போகிற வழி, கரூர் டு சேலம் போகிற வழி, அந்த ஆலயத்தில் அங்கே தான் பெருமாளும் சிவனும் ஒன்றா இருக்கிற ஒரு ஆலயம். கேபி சுந்தரம்பாள் பிறந்த ஊர் அது. அது வந்து அங்கே ஒரு புண்ணிய நதின்னு சொல்லுவாங்க அந்த சங்கமத்தை. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து 100 வயசு ஆன போது, நாங்கள் 99 வயசு ஆன போது அது பண்ணுது. அது அங்கே வந்து பூஜை பண்ணும். அப்பாவுக்கு என் மனைவிக்கும் பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு என் மனைவி ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வந்ததுக்கு பிறகு மருமகள் கிடைச்சிட்டா, கடைசி மருமகள் வந்துட்டா. ஏன்னா எங்கள் தலைமுறையில் நான் கடைசி பையன் வந்துட்டாகும்போது அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்பாவுடைய கையில் வந்து முதல் வந்து ஒரு மோதிரம் போட்டு விட்டா என் மனைவி. அவர் இறந்த பிறகு தான் அந்த மோதிரத்தை இன்னைக்கு கூட அவருடைய பூஜாரியில் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். ரொம்ப ஒரு மாதிரி அவர் ஒரு மகள் மாதிரியே அப்பாவை கவனிச்சுக்கிட்ட அந்த விஷயங்கள். அதே மாதிரி அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடியே என் குழந்தைகளுக்கு 5வது மாதமும் 4வது மாதமும் நாங்கள் மட்டி எடுத்தோம். இது எல்லாத்துக்குமே காரணம் மனைவி தான். அப்பா இருக்கும்போதே எல்லாத்தையும் பார்த்துடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து செஞ்சாங்க. அதே மாதிரி இதில் என்ன மறக்க முடியாத ஒரு விஷயம், எங்கள் அப்பா வந்து இவ்வளவு வருடம் கழித்தும் அவர் மூலியமாக தான் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கு.
அவர் நல்லா வாலிப வயசில் இருக்கும்போது பிள்ளைகள் வந்து ரொம்ப அழகாக வளர்த்துட்டாரு. ஆனால் வைதிக காலத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலன்னு ஏங்கிட்டே இருந்தார். எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி குழந்தையோட கிராமத்தில் அவன் வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த பிள்ளை மட்டும் ஊரை விட்டு ஓடி போய் ஏதோ இருக்கு, ஏன்டா என் பிள்ளைய விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணங்கள்லாம் திட்டிக்கிட்டே இருப்பார். வரும்போது சொல்லாரு, அண்ணங்கள்லாம் அவனை ஏமாத்துறானுங்க, நீ யாருக்கும் எதுவும் செய்யாத, நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி நீ செட்டிலாக வைப்பான் பாரு, என்ன தனியாக கூப்பிட்டு இவனுங்களுக்குலாம் எதுவும் செய்யாத, நீ நல்லா இருக்கும்டா, எப்போதும்டா நீ உழைச்சது இந்த குடும்பத்துக்கு, ஏன் இவனுங்களுக்கெல்லாம் சேர்த்து வீடு கட்டுறேன் அப்படிலாம் சொல்லி திட்டுவார். எவனுக்கு வீடு கட்டாத, அவன் போய் இருந்துக்கட்டும் அப்படிம்பாரு. ஆனால் அம்மாவுடைய ஆசைங்கிறதுனால வேண்டி எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது வந்து எப்படியோ அவருடைய மூலியமாக பிக் பாஸில் அவர் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் எனக்கு வந்தது. அதற்கு பிறகு திருமணத்துக்கு அவர் இருக்கும்போதே நாங்கள் திருமணம் பண்ணோம். அந்த திருமணத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளோட மொட்டை எடுக்கிறது. இப்போ அவங்களுடைய மரணத்துக்கு வந்தபோது என்னால் நினச்சே பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் திருமணம் பண்ணும்பொழுது நம்மவர் கேட்டிருந்தார், ஊரில் தான் கல்யாணம் வைக்கணுமா அப்படின்னாரு. ஊரில் வச்சா நல்லாயிருக்கும், நிறைய உறவுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் வேறு மாதிரி தள்ளி போச்சு, அப்புறம் பண்ண முடியலை. அப்போ வந்து எனக்கு என்ன பெரும் ஆசை, எப்படியாவது நம்மவரை வந்து ஊருக்கு அழைச்சிட்டு போயிடணும் அப்படிங்கும்போது என் கல்யாணத்தை காரணம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எந்த காரணமும் இல்லை. அதுவும் இங்கே கொரோனா இடத்துல ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் திட்டமிட்டு சின்ன கூட்டத்தில் நடந்தது. அப்பாவுடைய மரணத்துக்கும் போது இந்த தகவல் அது நம்ம ஒரு வெளியில் இருந்தார், அப்போ வர முடியல. யதார்த்தமாக நான் கேட்டேன், அப்பாவுக்கு ஒரு ஃபோட்டோ தெரப்பி பண்ணலான்ட்டு இருக்கேன், ஆனால் உங்களை இவ்வளோ தூரத்தில் கிராமத்துக்கு கூப்பிட்றது எனக்கு உகந்தது அல்ல, நியாயமே இல்லை, இருந்தாலும் ஆசையாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்றேன்னு சற்றும் யோசிக்காமல், நான் அட்டமணியை பார்த்து கூப்பிட்றேன், நீங்கள் வச்சுக்கோங்க, தேதி நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அன்பிலீவபிள். இது கூட என் அப்பாவால் தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் காரணம் இருக்குல்ல. அப்படி என்னுடைய எல்லா விஷயங்கள்லையும் அவர் நிறைய நல்லது செஞ்சுட்டே போயிருக்கார். அதனால அவரை பற்றி பேசிட்டே இருக்கலாம். மிகச்சிறந்த உழைப்பாளி, மிகச்சிறந்த நேர்மையாளர், மிகச்சிறந்த பகுத்தறிவாளர். சாமி பக்தி உண்டு, ஆனால் எந்த பிள்ளைக்கும் அவர் ஜாதகம் எழுதுனது இல்லை. சாமியை நம்பினவர் ஜோசியத்தை நம்பினது இல்லை. ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்கிறத பார்த்துக்கோப்பா, என் பிள்ளைங்களாம் நல்ல கைகாலோடு இருக்காங்க, ஆனால் ஜாதகம் எழுதிட்டேன்னா வர ஜோசியக்காரன் ஏதாவது சொல்லி ஏமாத்திடுவான் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளைகளுக்கும் ஜோசியம் இது ஜாதகம் எழுதலை. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பகுத்தறிவாளனாக இருந்திருக்கு. அடுத்த வீட்டுக்கு போகாமல் 8 பிள்ளைகளை வளர்த்துருக்கிறார். எப்போதுமே கொடுக்கறதுக்கு ஒரு யோசிச்சதே இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் தானாய் தன்னுடைய வேலைகளை செய்து முடித்த ஒரு மிகப்பெரிய மகானா. தன் துணியை தானே கசக்கி கடைசி நிமிடம் முதல் வரைக்கும் அவரே குளிச்சு அவரே அவருடைய துணியை துவைச்சு காயப்படுவார். அதனால வேண்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோனா எனக்கு வந்து அப்பா. அதனால தான் இன்னைக்கு அவருக்கான சமாதி எழுப்பி ஒரு பெரிய சித்தர்பீடம் அமைக்கணும்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு உங்கள் மாமனார் அதாவது ஸ்னேகன் சாரோடைய அப்பா கூட எப்படி ஒரு கனெக்ட்? நீங்கள் அவங்கள வந்துட்டு எந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டீங்க, அவங்க அவங்கள வந்துட்டு எந்த மாதிரி பார்த்தாங்க? ஃபேமிலி இருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸ்பெஷலி அவங்க அப்பா வந்து எப்படின்னா, நாங்கள் கல்யாணம் பண்ணுற டைம்லேயே கொஞ்சம் அவருக்கு காது கேட்கறது கம்மியாயிட்டே வந்தது. அவர் வந்து கையில் மோதிரம்லாம் எதுவுமே போடாமல் இருந்தார். சரி, நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ஒரு 1/2 பவுன் மோதிரம் எடுத்துருந்தேன், அவர் கையில் நான் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை இது இப்படியே தான் வச்சுட்டு இருப்பாரு, உட்காந்துருந்தாலும் இப்படியே தான் வச்சிருப்பாரு, மோதிரம் தெரியணுமா வெளியில, இப்படியே தான் வச்சுட்டு இருப்பாரு. பார்க்க ரொம்ப அது குழந்தைங்க ஏதாவது கையில் வச்சுருந்தா என்ன பண்ண, வயசாயிடுச்சுன்னா குழந்தைங்க தானே அவங்களும், இப்படியே வச்சுட்டு இருப்பாரு. போற வரவங்க யாராவது வந்தாலும் இந்த மாதிரி சின்ன மருமக போட்டான்னு மோதிரத்தை காமிப்பாங்க அவங்க. அவர் கடைசியா இறந்ததுக்கு பிறகும் இப்ப அவருக்கு சாமி கும்பிட்றதுக்குன்னு ஏதாவது பொருள் ஞாபகத்தை வச்சிருப்பாங்களே, இப்ப அந்த மோதிரம் தான் வச்சு கும்பிடுது. ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தீபாவளி, பொங்கல், நல்ல நாள்ல எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறத பார்க்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவருக்காகவே எல்லாரும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு. நான் கல்யாணத்துக்கு பிறகுதான் இவங்க அண்ணன் தம்பிங்க, அக்காங்க எல்லா சொந்த பந்தத்தையும் ஒன்னா சேர்த்து குடும்ப போட்டோவே ஐ திங்க் நான் எடுத்ததுதான் நினைக்கிறேன். ஓகே. அவங்க வீட்டில் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் பல ஃபோட்டோஸ் இப்படி எடுத்தாச்சு. ஆனாலும் முதல் குடும்ப ஃபோட்டோவே நான் எல்லாரையும் நான் சேர்த்து பண்ணது தான். அதனால அவங்க குடும்பமே எனக்கு ஸ்பெஷல். ஸோ உங்கள் 2 பேருக்குமே எல்லாமே கமல்ஹாசன் சார் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்து உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருந்துச்சு? உங்க ஃபேமிலியா அவங்க 2 பேத்துக்குமே அவர்தான். ஃபேமிலியா நீங்க மீட் பண்ண தருணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மறக்க முடியாத தருணம். அதுவும் அது அன்னைக்கு லவ்வர்ஸ் டேவுக்கு பேர் வச்சது. அது பேர் வைக்கிறதுனால தான் பார்த்தோம். முதல் நாள் தான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. மறுநாள் அவருக்கு ஒரு பெரிய அமரன் படத்தோடைய சக்ஸஸ் மீட் அது. இருந்தாலும் அங்கே 10 மணிக்கெலாம் அவர் போகணும். ஆனால் நான் வந்து பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே பிள்ளைங்களுக்காக தங்க வலையெல்லாம் வாங்கி வச்சு அந்த இரவில் நான் சொன்னதே வந்து முதல்ல வந்து அமரன் இடத்துலேயே வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. சரி, அங்கே கூட்டமாக இருக்கும், அங்கே வேண்டாம், இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி நான் கொஞ்சம் அவாய்ட் ஆகிட்டேன். சொன்னதுக்கப்புறம் திடீர்னு 11 மணிக்கு பேசி காலைல ஆஃபீஸுக்கு வந்துடுவேன்.
நைட் காலைல 9 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னாரு. அதே மாதிரி 9 மணிக்கு போனால் எங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இது தலைவர் சொன்ன வார்த்தை தான், இந்த வயசில் அக்ஷராவையும் சுருதியும் நான் தூக்குனதில்லை, எனக்கு தூக்கி கையில் கொடுங்க அப்படின்னாரு. அப்போ வந்து ஒரு தகப்பனுடைய மனசு, ஒரு மூத்த தகப்பனுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 10 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு ஒதுக்குனவரை ஏறத்தாழ ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும் பிள்ளைங்க கூட விளையாண்டுக்கிட்டு அவரே வழியில் போட்டு விட்டு. முதல்ல நான் கன்சீவா இருக்கேன்றது தலைவருக்கு சாருக்கு சொன்னதுமே அப்ப என்ன சொன்னார்னா, ஒரு குடும்பத்துல இருக்கிற மூதாதையர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ பிறகுதான் நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. கன்சீவா இருந்ததும் சாருக்கு தான் தெரியும். எங்க கல்யாணம், நாங்க கன்சீவ் ஆனது, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆனது, பிள்ளைகளோட பேரு எல்லாமே சார் தான். அவருக்கு தான் எல்லாமே. இப்போ எங்களுக்கு 2 பேத்துக்கு மட்டும் இல்ல, எங்களை சார்ந்த 2 பேத்துக்குமே அவர் தான் கார்டியன். இப்ப கூட பர்த்டேக்கு பட்டுப்பாவாடை சட்டை குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்திருந்தாரு. அவருக்கு அதெல்லாம் எது எப்படியோ, அரசியல் ஒரு பக்கம், சினிமா ஒரு பக்கம். நாங்கள் அவர் அரசியல் தலைவராக ஒரு பக்கம் பார்த்தாலும், சினிமா இன்னைக்கு உலக நாயகனாக பார்த்தாலும், அதை இது 2க்கு மீறி ஏதோ ஒரு பந்தம் எங்களுக்கும் அவருக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு இது எல்லாமே மாறலாம், அரசியல் மாறலாம், சினிமா மாறலாம், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவும் அந்த பாதுகாப்பு பெட்டகம் மாதிரி அவர் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால வேண்டி என் பிள்ளைகளுக்கும் அவர் தான் கார்டியன். கமல் சார் கூட மட்டும் நீங்க ஒரு கனெக்ட்ல இல்லாம அவங்களுடைய ஃபேமிலியோட நீங்க கனெக்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த போட்டோ பார்க்கும்போது எங்களுக்கு நல்லாவே தெரியும். மறக்க முடியாத போட்டோ அது. இது என்ன போட்டோ அது சொல்லுங்க. இதுதான் நீங்க சொன்னீங்க அந்த அக்ஷரா ஹாசா. ஐயா அக்ஷரா. எஸ் எஸ். இது நான் பார்த்ததே இல்ல. என்ன, கமல் சாரோடைய அப்பாவுக்கு வந்து நாங்க பரமக்குடியில் ஒரு செலவு வச்சோம். ஓகே. அவரு இந்த போட்டோ நான் இப்ப ஆனா இந்த போட்டோவோட ஸ்டோரி நிறைய தடவை நான் சொல்லி கேட்டிருக்கேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் பாக்குறேன். என்னன்னா, அப்போ வந்து அங்க ஒரு பொது சேவை மையம் தொடங்கி அவங்க அப்பாவுக்கு ஒரு செலவு ஒன்று தொடங்கி வச்சோம். அப்போ அதில் வந்து எல்லா ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னா, அப்போ என்னன்னா ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கல. அதில் வந்து குறிப்பாக பிரபு சார் மட்டும்தான் ஃபேமிலி இல்லாத ஒரு ஃபோட்டோ அவங்க இருப்பாங்க உள்ள. ஏன்னா அவங்க அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வெளியில் அதை வந்து அந்த நிகழ்ச்சியை நான் கேம்பரிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் இறங்கிட்டேன், ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கன்னு வந்துட்டேன். அப்போ வந்து அக்ஷரா வந்து மேடையிலேருந்து குதிச்சு கீழே ஓடியாந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடினாங்க மேலே. எனக்கு என்னன்னா, அவங்க வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்மளை எப்படி நம்ம போய் அங்கே நிற்க முடியும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. வாங்க வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது கமல் சார் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ பக்கத்தில் வந்துன்னா பிரபு சார் சொன்னார், ஏய் வாடா நம்ம ஃபேமிலிடா, வாடா தம்பி அப்படின்னு சொல்லி கொடு. இந்த லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது. இதை மீறி ஏன் இந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்னா, அண்ணன் சாருஹாசன், அதை கமல் சாருடைய அண்ணன், நாங்கள் 2 பயங்கர ஃப்ரெண்டு. கமல் சாருக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட். அந்த அளவுக்கு வந்து என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். இன்னைக்கு போனாலும் ராஸ்கல் அப்படின்னு சொல்லி தான் பேசுவார். இன்னைக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, நல்லா இருந்த காலம் வரைக்கும் தோல் மேலே கை போட்டு என்ன பெரிய ஒரு ஹாப்பினஸ்னால், ஒரு ஃபங்க்ஷனில் என்னை அப்படி கட்டி பிடிப்பார், நான் சிரிப்பேன், என் கன்னத்தில் முத்தம் கொடுப்பாரு சாருஹாசன் அண்ணன். ஒரு நீண்ட நெடு காலமாக அவருடைய வாட்ஸ்அப்பில் அதுதான் டிபியாக வச்சுருந்தாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவர் வச்சுருந்தா எவ்வளோ வச்சுருக்கலாம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி அவங்க மாமா இப்போ சமீபத்தில் வந்து கொடைக்கானலில் சாரோடைய இதெல்லாம் அவங்க தான் பார்த்துட்ருக்குறாங்க, அங்கே ப்ராப்பர்ட்டி எல்லாம். அங்கே வந்து கொடைக்கானல் வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. ஐ திங்க் இவர் தான் மாமா இல்லை, இவங்க தான். அவங்க வந்து இப்போ சமீபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயமே லைஃப்பில் மறக்க முடியாது. அவருடைய உடலை இங்கே கொண்டாந்தாங்க. உறவினர்கள் எல்லாரும் வந்து இங்கே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அஞ்சலி செலுத்தினதுக்கு பிறகு அவரை வந்து இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். எனக்கும் அவங்க மாமாக்குள்ளே இருக்கிற உறவு எப்படி தெரியுமா தெரியாதாலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நிறைய உறவுகள், அவங்களுடைய உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. போயிட்டு இப்போ அவரு கூட யார் அனுப்பலாம் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அண்ணன் போய் கமல் சார்கிட்ட கேட்டிருக்காரு. சற்றும் யோசிக்காமல் அவங்க 2 போக சொல்லுங்கன்னு எங்களை கை காமிச்சு அவங்க மாமா கூட அந்த இதுக்கு போக சொன்னாங்க. உங்களால் லைஃப்பில் மறக்க முடியாது. அவருக்கு 1000 உறவுகள் இருக்கலாம். எங்கேயெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அங்கே கொடுத்து, எங்கே யார் நிறுத்தணுமோ நிறுத்தி, அப்படி வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே எனக்கு அதே மாதிரி அவங்க சிஸ்டர்லாம் என்கிட்ட பேசுவாங்க. ஆரம்ப காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய அந்த குடும்பத்துக்குள்ளே நானும் ஒருத்தனாக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வில் அந்த குடும்ப போட்டோவில் உள்ளுக்குள்ளே போய் நான் நேரத்துக்கு காரணம் அக்ஷரா பிடிச்சி இழுத்துட்டு போய் என்னை உட்கார வச்சு எடுத்தாங்க. அந்த கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த போட்டோவை பார்த்ததே இல்லை. ரொம்ப ஸ்பெஷல் இந்த போட்டோ. பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு உட்கார வச்சிருப்பாங்க. லைஃப்ல மறக்க முடியாத போட்டோ அது.
அப்புறம் உங்களோட ரிசப்ஷன்ல வந்துட்டு மேமோட ஹெல்ப் மீ அப்படிங்கிற படத்தோடைய போஸ்டர் வந்து நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த போஸ்டர்? அப்பதான் அந்த படம் முடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு முடிச்சிட்டாங்கன்னு பைலட் நினைக்கிறேன். ஃபிலிம் அது. Pilot ஸோ film. நான் தான் அந்த ஐடியா சொன்னேன். அந்த டைம்ல அது ரிலீஸ் ஏன்னா கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த நேரத்துலயுமே நீங்க வந்துட்டு உங்களுடைய வொர்க்க வந்து நீங்க இல்ல மக்களுக்கு அதுதானே எங்களுடைய எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 2 பேருக்குமே சினிமா தானே எல்லாம். அதானே எங்களை இணைச்சது. ஓகே. இன்னமும் எங்களோட பெரிய ஆசை என்னன்னா, கடைசி காலம் வரைக்கும் சினிமா தான். ம். எங்க 2 பேரையும் சேர்த்தது, நாங்க 2 பேரும் நேசிக்கிறது, எங்களுக்கு இந்த லைஃப் கொடுத்ததும் மீடியா தான். ம். அதுக்கு என்னைக்குமே நாங்க நன்றியோட இருப்போம். அது எந்த ஃபங்க்ஷனா இருந்தா என்ன, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஓகே. இந்த ஃபோட்டோ சார். சேரன் சாரோட. கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணீங்களா? எந்த இடம் 21. பார்க்கறேன். 2021 கல்யாணத்துக்கு தான் ஆமா. கூப்பிட்டுருப்பீங்க. ஆமா. டிசம்பர். இல்ல. நோ 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 நம்ம வீட்டு கல்யாண நிகழ்ச்சிக்கு இன்வைட் இதுக்கு பண்ணீங்களா? வந்து நம்ம இது பண்ணது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்து நினைக்கிறேன். இன்வைட் பண்றதுக்கு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதே பார்த்துடலாம். டிசம்பர் 2021. அவருடைய பிறந்த நாளுக்கு நம்பி பார்ப்பேன். சேரன் சார் தான் நான் சொல்லிட்டேன். இந்த சினிமாவுக்குள்ள எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்த முதல் நபர் அவர் தான். நான் என்னதான் இன்னைக்கு பெரிய பாடலாசிரியர் இருந்தாலும், அதுவும் பாண்டவர் பூமிவரோ ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்புல என்னை முழு பாடல்களும் கொடுத்து அவர் பாடலாசிரியர்னா என்னை வந்து இந்த உலகத்தை கொடுத்தாரு. எப்பயுமே இன்னைக்கும் ஸ்பெஷல், இன்னைக்கும் பேசிகிட்டே இருப்பார். எல்லா விஷயமும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். சமீபத்தில் மட்டும் அம்மா ஜெயலலிதா அம்மா கூட அந்த காலகட்டத்தில் இருந்தப்போ மட்டும் சொன்னார், நீ நல்லா எழுதுறவன் ஏன் அரசியலுக்கு போகிறலாம் என்னை கண்டிச்சார். அந்த அந்த உரிமையெல்லாம் அவருக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப அரசியல் பிடிக்கும்ண்ணா அப்படின்னு. அப்போ ஓகே நீ போய் சிக்கிடியோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னாரு. ஆனால் ரெண்டையுமே நான் பேலன்ஸ் பண்ணி போயிட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த உரிமையோடு நிறைய விஷயங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஆமாம், அதனால வந்து எப்போதுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் மூத்த அண்ணன் அவர் தான். ஸோ ஏஆர் ரஹ்மான் சார். அதுலயும் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு இல்ல? ஏன்னா நம்ம எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு மாதிரி சைலண்டா அமைதியா அப்படி பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு ரீலுக்காக அவர் வந்துட்டு அவர் பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. பக்கத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல ஒரு நாள் நான் ஆல்ரெடி 11:30 மணி 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் லேட்டா இருக்கும். Late 2:30 இருக்கும் night. ஆமா 2:30 நினைக்கிறேன். நானும் அந்த video நாங்க எப்போதுமே இரவுல நாங்க வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். எப்போதுமே இரவு நேரத்தில் நாங்கள் பேர் கார் எடுத்துட்டு சுற்றுவோம். போய் ஏதாவது காஃபி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அப்படி வருவோம். அப்படி வந்து ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும். அப்போ தான் படுக்க வந்தோம். திடீர்னு எனக்கு ஸ்டுடியோலேருந்து ஃபோன். கார்த்தி அண்ணன் பேசினார், அவரோட அசிஸ்டண்ட்டு. பேசிட்டு சார் வந்து ஒரு சின்ன ரீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த பாட்டு பண்ண அந்த பொண்ணுங்க வந்திருக்கு. நாளைக்கு காலையில் அவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு கனடாவுக்கு போனவங்க. ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஊரில் இருக்கீங்களான்னாரு. அண்ணன் இருக்கேனே நான் வரேன்னா உடனே 2 பேரும் நானும் அப்புறம் எப்போ போனாலும் அழைச்சிட்டு போவேன் சில இதுக்கு ரெக்கார்டிங்க்கு. அப்போ இவங்களை அழைச்சிட்டு போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் சார் வந்து பண்ண ஃபஸ்ட்டு ரீல்னு நினைக்கிறேன். இது முதல் ரீல் இது வரைக்கும் ஒரு அதுக்கப்புறம் இப்போ பண்ணியிருக்கலாம். அப்போ தான் ஃபஸ்ட் ரீல். அந்த பாடினவங்களும் வந்திருந்தாங்க, அந்த கேல் வந்திருந்தாங்க, ராவடி சாங் பாடினவங்க. அப்போ வந்து என்ன பண்ணான்னா சும்மா அவர் டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே அதை வந்து இவங்க மீம்ஸ் பண்ணியிருந்தாங்க. பண்றதா பண்ணிட்டு பண்ணோம். இப்போ என்னன்னா ஷூட் பண்ணவங்க இவங்க தான். வீடியோல இருந்தவங்க தெரியும், ஆனா நீங்க தான் எடுத்தீங்க. இவங்க தான் எடுத்தவங்க. வித்தின் செகண்ட் அப்படி போனா கடகடன்னு ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சுட்டு நினைக்கிறேன். அந்த பாடுற டைம் சார் ரொம்ப சிரமப்படுத்த கூடாதுன்னு 1 or 2 டேக்லயே பண்ணோம். ஆனா நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளவு இலகுவா இவ்வளவு கியூட்டா பண்ணுவோம்னு சொல்லிட்டு. நைட் 2:30 மணி 3 மணிக்கு ஷூட் பண்ணது. நைட்டு ரொம்ப நல்ல மனுஷன். அற்புதமான ஒரு மனிதர், அற்புதமான ஒரு மனிதர். சோ வருஷம் நீங்க வந்து அன்னையர் தினத்துக்கு வந்துட்டு உங்க ஒய்ஃபோட போட்டோவும் சரி, உங்க அம்மாவோட போட்டோவும் சரி சேர்த்து நீங்க வந்துட்டு உங்க சோஷியல் மீடியால வந்து ஷேர் பண்றீங்க. அதுக்கான ரீசன் என்ன சார்? எங்க அம்மா தான் எங்களுடைய அம்மாவோட இடத்த தானே இன்னைக்கு அவ வந்து எனக்கு கொடுத்துட்டு இருக்கா. நான் ஒரு பிள்ளையா தான் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து எங்க அம்மா அந்த இடத்துல இருந்தா என்ன செய்வாங்களோ அதுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு மாற்று கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. ஆனா அம்மாவா வந்து ஒரு மனைவி மாறும்போது இருக்கிற மகிழ்ச்சிங்கிறது அது வேற இல்லை. என் அம்மா இருந்தால் என்னெல்லாம் செய்வாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ பொறுப்புணர்வு, அவ்வளோ கேரிங், அவ்வளோ இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்த தானே அவங்களுக்கு தானே அந்த இடத்த நம்ம கொடுக்கணும். யாருக்குமே நம்ம அது இல்லை கிடையாது. ஏன்னா அதுக்கு தகுதியான ஒரு பெண்ணு. ஏன்னா அவ்வளோ அன்பானவ, அவ்வளோ கண்டிப்பானவ. என்ன சண்டை போட்டாலும் அந்த சண்டைக்குள்ள ஒரு உரிமையும் ஒரு பாதுகாப்பு உணர்வும் இருக்குது. நான் என்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் நான் எங்கேயும் வழி தவறி போயிடக்கூடாது, தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு தான் சண்டை போடுவாங்களே தவிர அது அம்மாவுக்கு செய்கிற விஷயம். இருக்கல இந்த பெஸ்ட்டை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அது இன்ன வரைக்கும் என்ன இருந்தாலும் இந்த பெஸ்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா. சில நேரத்தில் நானே தடுமாறி சில முடிவுகள் எடுக்க போனால் இது எடுக்காத அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல இருக்கும்போது
முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா தான் கன்னிகாவாக கிடைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். லவ் யூ. சரி, நான் ஒன்று கேட்கட்டுமா? இப்போ அம்மாவுடைய பிளேஸை இப்போ நான் அங்கே தான் இருக்கேன்னா இல்லை ஒரு 2 பிள்ளைங்களை யாராவது ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா? அது வந்து காதலை நினைக்கிறியா கவிதை நினைக்கிறியா அம்மாவா? அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து நம்ம தான் அம்மா அப்பா, சரியா? அதனால அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மா, நான் சொல்லுவேன் அம்மான்னு சொல்லி பேசினா கூட அந்த இடத்த முதல்ல ஃபில் பண்ணது அவங்க தான். அதான் 2வது அடுத்து யாருன்னு சும்மா கேட்குறேன். ஏன் 2-3க்குலாம் போகிறேன்? எல்லாம் 2-3 இருக்கே வீட்டில். அது வந்து நம்ம உசுறு. சும்மா நீ சொல்லு. அது 2 தப்பாவே நினைக்க மாட்டேன், சொல்லு. இல்லை சாமி, நீ அதெல்லாம் கவிதையா? 2மே அது நமக்கான சாமி. அம்மா இடத்துல யாரு இருப்பாங்க நீ நினைக்கிற? சும்மா 3 பேருமே இருப்பீங்க, விடுங்க. என்ன காதலா கவிதையா? அதுல போனா அது 2லயும் ரொம்ப பாசமான பொண்ணு. காதல் இல்ல, ரொம்ப இன்டர்வியூ பார்த்தா வந்ததும் உதப்பா உண்டு. பாசமா இருப்பா. கவிதை விட காதல் வந்து ரொம்ப பாசம். காதல் இன்னசென்ட் பாட்டு ரொம்ப. எப்படின்னா கவிதை போட்டு காதல் அடி அடி நடிப்பா. கவிதை காதல் தான் பெரியவங்க, கவிதை சின்ன பொண்ணு. ஆனா அவன் நல்லா அடிக்கிறா. மேம் எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆனவங்க வந்து பெரியவங்க, 2வது வந்தவங்க சின்னவங்க. அவங்க காதல். ஓகே, காதல் தான் ஃபர்ஸ்ட், கவிதை 2. ஆனா சயின்டிபிக்கா பார்த்தா கவிதை தான் பெரியவ. ஓகே, 2வது வர்றவங்க தான் பெரியவங்க. வயிற்றுலயே 1 வாரம் பெரியவங்கன்னு பார்த்தா கவிதை தான். ஆனா வயிற்றுல சின்னவங்கன்னு பார்த்தா காதல். ஆனா அவங்கதான் முதல்ல வெளில வராங்களோ அவங்கதான் நமக்கு கணக்கு. ஒரு நிமிஷம் வந்திருப்பாங்க, ஒரு 1 வீக் வந்து வயசுல கம்மின்னு பார்த்தா காதல் தான். ஆனா வெளியில வந்தது வந்து கன்சீவ் ஆனதே 1 வீக் டிஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கருவிலேயே 1 வாரம் 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ இவ சின்னவன் வந்து பெரியவள நல்லா அடிப்பா சத்து சத்துன்னு. ஆனா இவ எதுவுமே திருப்பி அடிக்க மாட்டா, அமைதியா இருப்பா. கவிதை அவளோட ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு காதலோடது எடுத்து சாப்பிட்டுருவா. அப்போ ஒண்ணும் சொல்ல மாட்டா. பயங்கர பொறுமை, பயங்கர மெச்சூர்டான பொண்ணு, டிவைனான. நல்லா தெரியும் அவள் அன்பா இருப்பா. எனக்கு தெரிஞ்சு அவ வந்து காதல் வந்து கவிதையை பத்திரமா பாத்துப்பா. வளர்ந்து வந்து இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்னப்பா இப்படி சொல்லிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க சாப்பிட்டுறேன். ஓகே சார், ஃபைனலா நம்ம ஒரு பவுல் செக்ஷனோட இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். சோ இதுல ரேண்டமா நிறைய क्वेश्चंस இருக்கு. இது நீங்க எடுத்து படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லுங்க. நீங்க எழுதின பாட்டு யாராவது பிடிக்கலன்னு சொல்லிருக்காங்களா? அப்படி யாரும் இல்ல. அது இயக்குனர்கள் வேணா பல்லவி மாத்த சொல்லுவாங்க, இதுக்கு பதிலா வேற அப்படிதான் சொல்லுவாங்க. வெளியில எனக்கு தெரிஞ்சு அப்படி விமர்சனம் வந்ததே இல்லை. ஒருவேளை படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம்னு எழுதும்போது சில ஆல்ட்ரேஷன் வரும், அவ்வளவுதான். வெளியில என் பாட்டு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம், அதுக்கு எல்லா பாட்டும் பிடிச்சிக்கணும்னு நான் ஒத்துமைக்கிறேன். அவங்களுக்கு நீங்க என்ன ரிப்ளை கொடுக்க? ஒண்ணுமே கிடையாது. நான் அவங்களுக்காண்டி எழுதல, படத்துக்காண்டி எழுதினேன். அந்த படத்துல இருக்கிற இசையமைப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பிடிச்சிருக்கு, அது கதைக்கு பலமா இருக்கு. அது எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. படத்துக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் என்னுடைய வேலை. ஓகே, நான் எல்லாத்துக்காண்டி எப்போதுமே பாட்டு எழுதுறதே இல்லை. எது படத்துக்கு எழுதுறோம் படத்துக்கு எழுதிட்டுவோம். அது எல்லாரும் பிடிச்சிருந்துச்சுன்னா பாராட்ட போறாங்க. இந்தாங்க நீங்க பிடிங்க, அது கணக்கு கிடையாது. என்னுடைய பார்ட்னர் இந்த விஷயத்த மாத்திக்கலாம்னா அது எது? ஐயோ நீ சொல்ல நான் சொல்லவா? 2 பேருமே சொல்லுங்க. நீ சொல்லு. எதுவுமே இல்லை. அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுற, அதை மட்டும் குறைச்சிட்டா போதும். ஆக்சுவலி நான் கோவப்படுறதே, கோவப்பட மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணாலும் கோவப்பட மாட்டேங்கிறீங்க, வாடா சண்டைக்கு அப்படிங்கிறது சும்மா ஜாலியா. ஓகே, நிறைய கோபம் வரும் பிள்ளைக்கு, நான் கண்டுக்கிறதே இல்லை. எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு போகமான. நான் என்ன சொன்னேன், ஒரு டிராவல் வெறும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போற டிராவல்லே பக்கத்துல உள்ளவனும் பிடிக்காம உட்காந்துருப்போம். அதையே காம்ப்ரமைஸ் பண்றோம். லைஃப் முழுக்க வர போறவங்க அந்த நிமிஷத்துக்கு கடந்து போயிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்க போதும். இவகிட்ட மட்டும் கோவப்படக்கூடாதுன்னு நான் எனக்குள்ளே ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கேன். அதையும் மீறி ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரீமா கோவம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க? எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்க? அமைதியா போயிடுவாங்க. பேச மாட்டேன். நான் பேசாம இருந்தாவே செம்ம கோத்துல கேட்டு. அதே மாதிரி இப்ப நானும் அதை ஃபாலோ பண்றேன். எனக்கு நான் நல்லா கோவமா இருந்தேன்னா அமைதியாயிடுவேன். அதனால என்னன்னா வார்த்தைகள் அனாவசியமா வெளியில வராது. அதே சமயம் கொஞ்ச நேரத்துலயே சமாதானம் ஆயிரும். அதெல்லாம் ரொம்ப நேரம் தாங்காது. எந்த மொமெண்ட்ல யார் வில்லனாவோ வில்லியாவோ மாறுவாங்க? என்னடா மாத்தி அதே கேள்வி கேக்குறீங்க? இந்த மொமெண்ட் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நான் சொல்றேன், ஒரு மொமெண்ட் இருக்கு. எப்பவுமே அப்பதான்
என் வீட்டுக்கார்ட்ட நல்ல பேர் வாங்கலான்னு வீடெல்லாம் கிளீன் பண்ணி கஷ்டப்பட்டு தொடச்சி பெருக்கி மாப் போட்டு ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு அவ்வளோ சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருப்பேன். வராரு, கதவை திறக்கிற பார்த்தோன்னே வா அப்படி பாராட்டுவாருன்னு பார்த்தா என்னோட பேட் டைம் அப்பதான் ஒரு கருப்பாம்பூச்சி கிராஸ் பண்ணி போவோம். நீ ஒரு கதவை திறந்ததும் நான் ஏன் ஓடு ஓடு உள்ள அப்படின்னு சொல்லி துரத்தி விடுவாத இந்த நேரம் பார்த்து வரியேன்னு பார்த்துட்டு மனசாட்சியே இல்லாம அவர் கேட்பாரு, இன்னும் பெருக்கவே இல்லையா அப்படின்னுவாரு. அப்படிலாம் அப்படி கொலை பண்ணிடலாமான்னு தோணும் எனக்கு. சோ சார் வந்து ரொம்ப கிளென்லினஸ் பாப்பாங்களோ? ரொம்ப பாப்பாங்க, ஆனா மனசாட்சியே இல்லாம அது வந்து எவ்வளவு கிளீனா இருந்தாலும் அது சொல்றதே எனக்கு பிடிக்காது. அதனால அப்பெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகும். சீரியஸாவே சம்டைம் பொதுவாகவே அவங்க சுத்தமா இருப்பாங்க, இல்லைன்னா சொல்லல. ஆனா எனக்கு என்னன்னா எனி டைம் கிளீனா இருக்கும்னு நினைப்பேன். அவங்க என்ன சொன்னா சரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு சரி பண்ணும் அப்படிம்பாங்க. எனக்கு என்னன்னா இம்மிடியட்டா இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், ஏய் நீ போய் செக் பண்ணி பாருடா குப்பை இருக்கான்னு. குப்பையா இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னுவாரு. அதான் நமக்கு டென்ஷன் ஆகும். இதுக்காகவே சம்டைம் என்ன பண்றதுன்னா, நான் கிளீன் பண்ணும்போது வீடியோ எடுத்துக்கிறது. லவ் யாரு அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? ஓகே. எனக்கு வந்து வெளிப்படுத்த தெரியாது, உள்ளுக்குள்ள வச்சிருப்பேன், வெளிப்படுத்த தெரியாது. ஆனா வந்து எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். ஓகே. இது நல்ல ஒரு கேள்வி. 2026 யார் ஆட்சிக்கு வருவாங்க? மக்கள் நீதி மைய கூட்டணியில திமுக ஆட்சி அமைப்பாங்க. மக்கள் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க வருவாங்க. இது இது ஆசை. கண்டிப்பாக மக்கள் நேசிக்கிறவங்க வருவாங்க. மக்கள் நேசிக்கிறபடி இன்னைக்கு யாரு இருக்காங்கன்னு மக்களுக்கே தெரியும். ஐயோ நான் எதுவும் பெரிய அரசியல் பேசலையே. பேசிட்ட மாட்ட போறேன். ஐயோ சரி, நம்ம மக்கள் நீதி மையம் பத்தி தானே பேசிருக்கேன். நீங்க ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. அதை எப்போதாவது தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைச்சிருக்கீங்களா? நான் வந்து எப்போதுமே அதை நினைச்சதில்லை. எனக்கு என்ன சொல்ல போனால் நல்ல கதைக்களத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமா நடிக்கிறது. அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான கேரக்டராக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதனாண்டி நடிச்சதெல்லாம் தப்புன்னு சொல்லவே. ஸ்நேகனுடைய எக்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரா? பல எக்ஸுங்களை நானே பார்த்திருக்கேன், ஆனா இன்னமும் இவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். சோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டாரு, நானா பாக்குறேன், நானா பார்த்து நானே எழுதிக்கிற ஸ்டோரி தான். ஆனா இல்லன்னே சாதிப்பாரு. எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை துளியளவோ. கவிஞருக்கு காதல் இல்லாம இருந்திருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்கும்ல. அஃப்கோர்ஸ் எக்கச்சக்கமா இருந்திருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் ஏன் படத்துல நடிக்கல காரணம் ரெஸ்ட்ரிக்ஷனா என்ன கேக்குறீங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் தான். குடும்பத்தை கிரியேட் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷம் பேச்சுலரா இருந்துட்டாரு, நானும் ரொம்ப வருஷம் வந்து இருந்துட்டேன். ஸோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 2 பேரும் 8 வருஷமே பார்க்காம அதிக நேரம் டிராவல் பண்ணாமே இருந்துட்டோம். அது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தை ஃபேமிலின்னு உருவாக்கணும், நமக்குன்னு ஒரு குட்டி குடும்பம் இருக்கணும். நம்ம வேலை விஷயமாலாம் போயிட்டா அதிலெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு நேச்சரான ஒரு கேரக்டர் இருக்குது. யாராவது வந்து நீ இதை செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நீ இந்த வேலையை தான் பண்ணணும், அதான் பண்ணணும்னா என்னாலாம் வாழவே முடியாது, இருக்கவே முடியாது. அந்த இடத்துலயே நான் இருக்க மாட்டேன். பட் இது அன்புனால நானாக விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்ட ஒரு டிசிஷன். ஆனால் இனிமேல் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நிறைய படங்கள், நிறைய வெப் சீரிஸில் அண்ட் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க. ஸோ குடும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக இவ்வளோ நாள் எஸ். இப்போ பாருங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் லீடாக பண்ணுறோம். 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் சினிமாவை. ஸோ வாழ்வசாவை எங்களுக்கு இதனோட தான். அதனால வந்து தொடர்ச்சியா நடிப்பேன். நிறைய படத்தை பத்தின ஏதாச்சும் ஒரு அப்டேட் எங்களுக்கு என்னோட அதெல்லாம் டைரக்டர் சொல்லுவாங்க. ஏகப்பட்டது வருது. இதுல எதுனா ரொம்ப பாதர் பண்ண கிஸ்கிஸ் எது? என்ன பாதர் பண்ணதா? என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அவரை பத்தி, அவர் அப்படி கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன யோசிச்சு? சொல்லட்டுமா? என்னமா ஆச்சு உங்களுக்கு? ஜெயலலிதா அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அப்ப வந்து உண்மையா இவர் ரொம்ப எமோஷனலான ஒரு கேரக்டர். அப்போ வந்து ஒரு நாள் செல்ஃபி எடுத்துக்க சோசியல் மீடியால ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வருத்தத்தை அவங்க சரியான அதுக்கான நிகழ்ச்சி என்னன்னா, நான் வந்து அப்போலோவில் அம்மாவை பார்க்க போனேன். அப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்த காலகட்டம். என்னை மேலே அலோட் பண்ணலை அங்கே இருந்த சில பேர். என்ன ஏற்கனவே நான் எப்படி நெருக்கமாக இருந்தேங்கிறது தெரியும். அந்த போர்ஷனில் அவங்கள பார்க்கறதுக்கு அலோடு பண்ணல. ரொம்ப அழுதுகிட்டு நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தேன். அப்போல்லாம் இதுதான் பேச்சுலராக இருந்தேன். எனக்கு அந்த எமோஷனில் வந்து ஒரு வீடியோ போட்டேன், என்னமாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயங்கர வைரல். அது என்ன எல்லாம் வந்து கிண்டல் அடிச்சு போட்டாங்க. கீழே வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது அடுத்தவங்களுடைய துயரத்துல இருக்கிற உணர்வை புரிஞ்சுக்க முடியாது. அது அரசியல் ரீதியா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கீழே நிறைய கமெண்ட்ஸ் போடும். எனக்கு அதெல்லாம் பெருசா இல்லை. அது நான் என்ன நினைச்சேன்னா, ஆக்சுவலி ரியல் கேரக்டர் அவர் தான், எமோஷனலான ஒரு பர்சன். அவரு யாரும் கண்ணுக்கு தெரியாதவங்களை ஏதாவது வருத்தப்பட்டாங்க, உடம்பு சரியில்லைனாலே
வருத்தப்பட்ட ஆளு. ஸோ இவங்களை ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம பண்ண தப்பு என்னன்னா, நம்மளுக்கான உணர்வை வந்து எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மனுஷன் வந்து என்ன ஃபீல் பண்ணாரோ அதை அப்படியே வந்து வெளியிட்டுட்டாரு. ஆனா அது வந்து அவங்க தப்பா போர்ட்ரேட் பண்ணி பேடா நெகட்டிவா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தேவையில்லையே அதுக்கு அப்படின்னு. உண்மையான உணர்வை வந்து புரிஞ்சுக்கிற இல்லையே அப்படின்னு. கடைசி கொஸ்டின், உங்க 2 பேரோட முதல் முத்தம் எப்போ நடந்தது, எங்க? ஞாபகம் இருக்கு? 2 பேரோட முதல் முத்தம்னா தனித்தனியாவா? எங்க 2 பேரும் இல்ல 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 உங்க 2 பேர் கூட. ஓகே. எனக்கு ஞாபகம் இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கும் இல்ல. இல்ல. ஞாபகம் இல்ல. கொஸ்டின் இல்ல. ஞாபகம் இல்ல. ஓகே ஓகே சார். ஸோ இவ்வளவு நேரம் உங்க 2 பேரோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. சரியோ தப்போ பிடிச்சிருந்தா வச்சுக்கங்களேன்னு விட்டுருங்க. எதுவும் விமர்சனங்கிற பேர்ல நீங்களும் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நாங்களும் பண்ண விரும்பல. எனிவே இன்னும் நிறைய சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். காதலோடு வாழ்வோம். நன்றி. பாய்.